மே 7ஆம் தேதிக்கான மன்னா, என் கால்களுக்கு தீபம். இன்றைய வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 முதல் கொண்டு 27 வரை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். தேவன் தன் மிகுந்த இரக்கமும் அன்பும் மூலம் மீட்பின் மகத்தான திட்டத்தை நமக்கு தெரிவித்து சத்தியத்தின் அறிவுக்கு நம்முடைய கண்களை திறந்துள்ளார். தன் குமாரனின் விலைமதிக்கப்பட்ட இரத்தத்தால் அவர் நம்மை தம்முடன் சமாதானம் செய்தார். நம்மை இடுக்கமான வழியில் நடக்க அழைத்துள்ளார். பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் நடக்கும்படி அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இந்த அழைப்பு எளிதாக எடுத்து கொள்ளப்படக்கூடியதல்ல. சத்தியத்தின் அறிவை பெற்ற பின்பு நாம் தெரிந்தவராறு பாவத்தில் தொடர்ந்தால், உலகத்தை நேசித்து அநீதியின் வழிகளில் நடந்தால், நாம் பலவீனமானவர்கள் அல்ல, தேவனுக்கு எதிராக மனப்பூர்வமாக நிற்கிறோம் என்று அர்த்தமாகும். அப்படி நாம் அறிவில்லாமல் அல்ல, முழு அறிவுடனே தேவனின் குமாரனை சிலுவையில் அறைந்தவர்களைப் போல ஆகிவிடுகிறோம். யூதர்கள் தங்கள் மேசியாவை நிராகரித்து தங்கள் மேல் அழிவை வரவித்து கொண்டனர். அவர்கள் ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி எறியப்பட்டனர். அவர்களுடைய தேசம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வரை உலக வரைபடத்தில் இல்லாமல் போனது. இது புதிய சிருஷ்டிக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஏனென்றால் நாம் அவர்களின் உதாரணத்தை பின்பற்றி மீட்பை அலட்சியப்படுத்தினால் கிறிஸ்துவின் பலன் மதிப்பு நமக்கு பொருந்தாது. அப்பொழுது மீதமிருப்பது கிருபை அல்ல, நியாய தீர்ப்பு தான் உள்ளது. ஒரு பயங்கரமான கொந்தளிக்கும் நெருப்பின் எதிர்பார்ப்பு. இந்த தீர்ப்பு கற்பனை அல்ல. வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 20 காட்டுவது போல, சத்தியத்தை பெற்ற பிறகு தீமையை பின்பற்றுவோர் 2ஆம் மரணத்தை சந்திக்கிறார்கள். அது முழுமையான அழிவு. அந்த உயிர்த்தெழும் காலத்தில் அந்த பெரும் பாதையான வழி உலகத்தை சோதனையுடன் அழைக்கும். ஆனால் சோதனையில் தோல்வியடைந்தவர்கள் அந்த நெருப்பின் முடிவை சந்திப்பார்கள். சாத்தான் சிறிது காலத்திற்கு விடுவிக்கப்படுவான். அவன் கோபத்தோடு மனிதர்கள் மேல் இறங்குவான். மீண்டும் ஏமாற்ற முயற்சிப்பான். அவன் தன் காலம் குறைந்து விட்டதென்று அறிந்தவன் அவனோடு அதிகமானவர்களை அழிவிற்கு கூட்டி செல்ல ஆசைப்படுகிறான். இப்பொழுது அவன் வழிகளை பின்பற்றுவோரும் பொய்களை உண்மைக்கு மேல் தேர்வு செய்வோரும், தியாகத்துக்கு பதிலாக சுயநலத்தை தேர்வு செய்வோரும், பரிசுத்தத்துக்கு பதிலாக பாவத்தை தேர்வு செய்வோரும் அந்த அழிவிற்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிக்கு எதிரான அனைத்தும் விழுங்கப்படும் வரை நெருப்பு அணைக்கப்படாது. நித்திய வேதனை அல்ல, நித்திய அழிப்பு. நாமும் அவர்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவியை துக்கப்படுத்தவோ நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை அவமானப்படுத்தவோ கூடாது என்று எழுதியிருக்கிறது. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மற்றும் மறுபடியும், நீதியை பின்பற்றுகிறவன் நீதிமான், பாவம் செய்கிறவன் பிசாசினுடையவன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7 முதல் கொண்டு 8ஆம் வசனம் வரை. ஒருவன் சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாக பாவத்தில் தொடர்ந்தால் அவன் தேவனால் பிறக்கவில்லை. அவனுடைய அறிவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் நம்மை எளிதில் சிக்க வைக்கும் பாரத்தையும் பாவத்தையும் விட்டு நமக்கு முன்னால் வைக்கப்பட்ட பந்தயத்தில் பொறுமையோடு ஓடி அழைப்பை நோக்கி முன்னேறி
அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை அடைந்தவர்க்கு தகுதியானவர்களாக இருப்போம். மீட்பை அறிந்தும் அவமதிக்கப்படக்கூடாது. அன்பாக இருந்ததை நெருப்பு விழுங்கிவிடக்கூடாது. எண்ணத்திலும் செயலிலும் பாவம் ஆட்சி செய்யாதிருக்க விசுவாசிகள் நிற்கும் இடத்தில் நடப்போம். ஜெபம். நீதியுள்ள யாவே தேவனே, உமது சத்தியத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க உதவும். வேண்டுமென்றே செய்யும் பாவத்திலிருந்து எங்கள் இருதயங்களை காத்தருளும். இடுக்கமான வழியில் நம்பிக்கையுடன் நடக்க எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தும். நாங்கள் பெற்ற அழைப்புக்கு ஏற்றவர்களாக நடக்கவும் இருளுக்கு மீண்டும் மறவாமல் இருக்கவும் உதவுங்கள். நியாய தீர்ப்பின் பயம் உமது வார்த்தையோடே அருகில் இருக்கட்டும். உங்கள் வாக்குத்தத்தத்தின் மகிழ்ச்சி எங்களை ஜீவனுக்கு கொண்டு செல்லட்டும். ஆமேன்.